அந்த கணக்கில்லாத 50 விழுக்காடு எத்தனை லாபமா இருக்கும்? இல்லை, அது என்ன கணக்கில்லாத 50 விழுக்காடு? கணக்கில்லாத என்று சொன்னால் அது அரசு கணக்கில் வராது. பிளாக்ல விக்கிறது. நீங்க அழகா சொன்னீங்க. பிளாக் அந்த மணி இத்தனை மணி வரதான்னு சொன்னதை தாண்டி விற்கப்படுறது, கள்ள சந்தையிலே விற்கப்படுவது கணக்கில்லாத. அது வைன் ஷாப் மூலமாகவே கொடுக்கிறார்கள். இவர்கள் அரசியலில் நீடித்திருப்பதற்காக, மீண்டும் மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே வந்து கொள்ளையடிப்பதற்காக மக்களுக்கு இவர்கள் அள்ளுகின்ற கொள்ளையிலிருந்து சற்று கிள்ளி கொடுக்கிறார்கள். ஆக இந்த 1000 ரூபானால என்ன பலன் இருக்கு? அந்த 1000 ரூபா இதுக்கு பயன்படும், படிப்பதற்கு பயன்படும், எல்லா மருத்துவமனைக்கு பயன்படும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. 1000 ரூபாயில் இன்றைக்கி என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆக ஒரு அர்த்தமற்ற பேச்சு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, 2024க்கான எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அப்பையும் இந்த விஷயமெல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்தது. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. சில விஷயங்கள் ஃப்ரீ பேருந்து கொடுத்தாங்க. நடுவில் மழை வந்தது. திமுக மேலே வந்து நிறைய பேர் வந்தது. ஒன்றுமே செய்யலை மக்களுக்கு, மக்களை பார்க்கல, நிறைய பேச்சுக்கள். அப்பயும் மக்கள் விடலையே சார், அவங்கள தானே இறுக்கமாக பிடிச்சிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், ஏமாந்து போயிருக்கிறார்கள். பாவம் மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அந்த கணக்கில்லாத 50 விழுக்காடு எத்தனை லாபமாக இருக்கும்? இல்லை, அது என்ன கணக்கில்லாத 50 விழுக்காடு? கணக்கில்லாத என்று சொன்னால் அது அரசு கணக்கில் வராது, அது தனியாக வரும். அது இரவு அந்த பின்பக்கம் ஜன்னல் வழியாக அது போயிட்டே இருக்கும். பிளாக்ல விற்கிறது. நீங்கள் அழகாக சொன்னீங்க. பிளாக் அந்த மணி இத்தனை மணி வரதான்னு சொன்னதை தாண்டி விற்கப்படுறது, கள்ள சந்தையிலே விற்கப்படுவது கணக்கில்லாத. அது வைன் ஷாப் மூலமாகவே கொடுக்கிறார்கள். இதில் ஏன் அதில் மேலதிகாரி கண்டுகொள்வதில்லை என்று சொன்னால் அதில் அரசுக்கு உடன்பாடு இருக்கிறது. தயாரிப்பாளர்கள் அவர்கள் தான். அது அவர்களுடைய வீட்டு பைக்கு போகிறது, கோபாலபுரத்துக்கு பெருந்தொகை போகிறது. எனவே அவர்கள் மூட மாட்டார்கள். அது எப்படி நீங்கள் கோபாலபுரத்துக்கு போகுதுன்னு சொல்கிறீங்க? அவங்க கிட்ட ஒரு வண்டி கூட இல்லை சார். அவங்க அரசாங்கம் அனுப்புகிற வண்டியில் தான் வருவாங்க. அவங்ககிட்ட எந்த விதமான அவங்களோட சொந்த சொத்துன்னு எதுவுமே கிடையாது. அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னு இருக்கிறதுக்கு ஒன்றும் கொண்டு வரல. அவங்க வந்து வனவாசம் கண்ணதாசன் அவர்கள் எழுதியது நீங்கள் படித்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள் தொடர் வண்டியிலே கட்டணம் கூட வாங்காமல் தான் வந்திருக்காரு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய நிலைமை துவக்கம். பிறகு இத்தனை கோடி எப்படி வந்தது? ஸ்டாலின் அவர்களுக்கோ அவர் குடும்பத்தாருக்கோ, மாறன் அவர்கள் குடும்பத்தாருக்கோ சொத்துக்கள் இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் தமிழகம் நஷ்டத்தில் இருக்கிறது. தமிழக அரசியல்வாதிகள் கோடீஸ்வரராக உலக பணக்கார வரிசையில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலேயே உலக பணக்கார வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் அது கோபாலபுரத்து குடும்பம். மறுக்க முடியாது. இவ்வளோ காசு எங்கேருந்து வந்தது? தமிழகம் கடனில் இருக்குது. அப்போ எந்த பணம் அவங்கள்ட்ட போச்சு? வரியாக சார் மக்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களா சார்? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, மகளிருக்கு இலவச பேருந்து, விவசாய கடன், நிறைய விஷயம். அள்ளி எடுப்பதற்காக சற்று கிள்ளி கொடுப்பது உண்டு. கிள்ளி தான் கொடுக்குறாங்க. ஆமாம், அள்ளி எடுப்பதற்காகத்தான். அதுவும் அதாவது நான் சின்ன வயசுலலாம் மளிகை கடைக்கு போனேன்னா பலசரக்கு வாங்குகிறோம். முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுவார், செட்டியாரோ நாடாரோ கடன் எடுத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொட்டலம் திராட்சை இல்லைன்னா கல்கண்டு மடித்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், எங்கள் கையில் கொடுத்தோன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம், அது எங்களுக்கு வீட்டில் கொடுத்த லிஸ்ட்டில் இல்லை, அதை நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்த முறை அதே கடைக்கு போவோம். ஏன்னா கல்கண்டு கொடுப்பாரு, திராட்சை கொடுப்பாரு. வீட்டில் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு பொருள் வேணும். அதே மாதிரி வீட்டுக்கும் முந்திரி திராட்சை பொட்டலம் கட்டி போடுவாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த கடையில் போய் வாங்குன்னு சொல்லுவாங்க. எதுக்காகன்னு சொன்னால் அது ஒரு வியாபார நுணுக்கம். இவர்கள் அரசியலில் நீடித்திருப்பதற்காக, மீண்டும் மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே வந்து கொள்ளையடிப்பதற்காக மக்களுக்கு இவர்கள் அள்ளுகின்ற கொள்ளையிலிருந்து சற்று கிள்ளி கொடுக்கிறார்கள். மக்களும் அதை புரியாமல் 1000 ரூபாய் தகுதி உள்ளவருக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால், தகுதி உள்ளவன் என்ன பண்ண போகிறாங்க? வீட்டுக்கு கொண்டு போகணுன்னா அவங்க வீட்டுக்காரங்க யார் என்ன பண்ண போகிறாங்க? வருவாங்க. இவங்க தகுதி என்ன சொல்கிறாங்க? ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க. அவனுக்கு குடிக்கணும், அவன் என்ன பண்ணுவான்? பொண்டாட்டி காசு எடுத்துக்கோ, தாலியே அடமானம் வைக்கிறாங்க. 1000 ரூபா கவர்மெண்ட் சும்மா தானே கொடுத்தது, கொண்டா இப்படி கொண்டு போய் டாஸ்மாகில் போடுறான். அதே பணம் மீண்டும் அரசாங்கத்துக்கே வந்தது. அது கருப்பில் விற்றதாக இருந்தால் அவங்க வீடுகளுக்கு போயிடுது, வெள்ளையாக இருக்கிறதா இருந்தால் அரசாங்கத்துக்கு போகுது. ஆக இந்த 1000 ரூபானால என்ன பலன் இருக்குது? அந்த 1000 ரூபா இதுக்கு பயன்படும், படிப்பதற்கு பயன்படும், எல்லா மருத்துவமனைக்கு பயன்படும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. 1000 ரூபாயில் இன்றைக்கி என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆக ஒரு அர்த்தமற்ற பேச்சு. அதனால் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி இங்கே இருக்கின்ற பொழுது
இதை தூக்கி எறியக்கூடிய அளவிற்கு, மக்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் எதையாவது செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் மோடி அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, 2024 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அப்பையும் இந்த விஷயமெல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்தது. 1000 ரூபாய் கொடுத்தாங்க, சில விஷயங்கள் பேருந்து ஃப்ரீ பேருந்து கொடுத்தாங்க, நடுவில் மழை வந்தது, திமுக மேலே வந்து நிறைய பேர் வந்தது, ஒன்றுமே செய்யல மக்களுக்கு, மக்களை பார்க்கல, நிறைய பேச்சுக்கள். அப்பயும் மக்கள் விடலையே சார், அவங்கள தானே இறுக்கமாக பிடிச்சிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், ஏமாந்து போயிருக்கிறார்கள் பாவம் மக்கள். மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்களாக இருக்கின்றார்கள். அழகான தமிழ் பேச்சு, இந்த மாதிரி சாதாரண இந்த மாதிரி ஆசை காட்டுவதற்கான சில திராட்சை கல்கண்டு போன்றவைகள் இவற்றையெல்லாம் கொடுத்து விட்டு அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் உணவுக்கு எந்த விதமான துன்பமும் படக்கூடாது, பட்டினி சாவு என்பது இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? மோடி அவர்கள் என்ன செய்கிறார்? கொரோனா காலத்திலிருந்து என்றைக்கு வேலை என்பது இல்லாமல் போய்விட்டது, பல பேருக்கு பொருளாதாரம் விழுந்து விட்டது, அந்த நேரத்தில் இலவசமாக உணவு பண்டங்களை உணவு பங்கீட்டு அட்டைகளிலே கொடுத்தார். இன்று வரை நீடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் 5 ஆண்டுகளுக்கும் உண்டு. பொருளாதாரம் மேம்படுகின்ற வரையிலே அது நீடிக்கும் என்று மத்திய அரசு தான் கொடுக்கிறது. அந்த மத்திய அரசு கொடுக்கின்ற அந்த உணவு பங்கீட்டு கடையில், ரேஷன் கடையில் இருக்கிற படங்கள் பார்த்திங்கன்னா கருணாநிதி படமும் ஸ்டாலின் படமும் இருக்கும். ஒப்புக்கு கூட மோடி படம் இருக்காது. பிரதமர் தானே, அவர் தானே, அந்த அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி தானே இதற்கு நிதி கொடுக்கறது. ஒப்புக்கு கூட இருக்காது. ஆக அவர் கொடுக்கறதுல இவங்க ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துட்றாங்கன்னு சொல்றீங்களா? அருமையான, அவராவது பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டிக்கர் போடுவார், இவங்கெல்லாம் கலர் ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால் மக்களை கவர்வது எப்படின்னு இவங்களுக்கு தெரியும். சினிமாவிலேருந்து வந்தவங்க கவர்ச்சியானவர்கள் தான். எப்படி மக்கள் எதை கண்டு மக்கள் மயங்குவார்கள் என்பது புரிந்தவர்கள் தான். ஆனால் சிலரை சில காலம், பலரை பல காலம் ஏமாற்றலாம். எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. அதனால் 54 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. ஒரு மாற்று இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலவாறாக பிரிந்திருக்கிறது. இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்தால் நம்முடைய பொது எதிரி திமுக என்று காண்பித்தால் ஒருவேளை திமுக இல்லாமல் போகலாம் என்ற முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைமை கூட செய்கிறது. ஆனால் எடப்பாடி அவர்கள் அதுக்கு கிஞ்சித்தும் இடம் கொடுக்காமல் தான் மட்டுமே பெரியவர், தான் ஒரு ஜெயலலிதா, தான் ஒரு எம்ஜிஆர் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்ற காரணத்தினால அது நடைபெறாமல் இருக்கிறது. சரி, இது காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்றீங்களா? காரணம் எடப்பாடி சாமின்னா அவர் முதலமைச்சரானதுக்கு காரணமானவர்களே நம்முடைய வி.கே. சசிகலா அவர்கள். வி.கே. சசிகலா அவங்களே இல்லையே. யார் அவர்களை முதுகிலே குத்தியது? சிறையிலிருந்து வந்த உடனே அவர்களுக்கு உரிய இடத்தை, பொதுச் செயலாளத்தை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? எப்படி பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் வந்த உடனே முதலமைச்சர் நாற்காலியை விட்டு கொடுத்தார்கள், அதுபோல் இவர் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அது செய்யாத மட்டுமில்லை, கட்சியை விட்டே நீக்கி விட்டார் அவர் வரத்துக்குள்ள. அதனால் இவர் யார் அமர வைத்தார்களோ அவர்களை கட்சியை விட்டு நீக்கி விட்டார் வி.கே. சசிகலாவை. இப்போ அதிமுக நீங்க சொல்ற மாதிரி சின்ன பண்ண வரிசையா இருக்கு. வி.கே. சசிகலானா நான் அவங்களுக்கு மட்டும் பரிந்து பேசுறேன் நீங்க நினைப்பீங்க, அப்படி இல்லை. அது உண்மையான விஷயம். பன்னீர்செல்வம் தன்னுடைய எம்எல்ஏக்களை கொடுத்ததுனால தான், ஆதரவு கொடுத்ததுனால தான் எடப்பாடியோட ஆட்சி நீடித்தது. அதை ஏத்துக்கிறாங்களா? ஓபிஎஸ் ஐயா கொடுத்தனாலதான் இது நீடித்ததுன்னு ஏத்துக்க மாட்டாங்களே. இப்போ அதாவது எப்படி ஏத்துக்குவாங்க? சசிகலாவே யாரும் உங்களுக்கு ஏணி கொடுத்தாங்களோ ஏணியே எட்டி உதைக்கும் போது பன்னீர்செல்வத்தை எப்படி ஏத்துக்குவாங்க? சரி, அதுவும் முடிஞ்சது. 4.5 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மத்திய ஆட்சியோடு சேர்ந்து இணக்கமாக ஜெயலலிதாவை போல இருந்த காரணத்தினால இந்த மாநில அரசு சரியான வழிகாட்டுதலோடு இயங்கியதற்கு யார் காரணம்? பாரதிய ஜனதா கட்சி காரணம். எல்லோருமே தான் சொன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணார்? 5 சீட் தான் கொடுப்பேன்னு அமித்ஷா போன்ற ஒரு மகா சாணக்கியரை முதுகிலே குத்தி அனுப்பிச்சாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா குழப்பத்திற்கும் காரணம் முழுக்க முழுக்க இபிஎஸ் ஐயா அவர்கள் தான் சொல்றீங்க. இபிஎஸ் ஐயா அவருடைய தன்னுடைய உருவத்தை காட்டிலும் உயரமானவராக கருதக்கூடிய ஒரு சிந்தனை, அதுதான் காரணம். தான் ஒரு ஜெயலலிதா, தான் ஒரு எம்ஜிஆர் என்று அவர் நினைத்துக் கொள்கிறார். அது அல்ல என்று மக்கள் பலமுறை 10 முறை சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? எப்படி கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று அறை போட்டு சிந்திக்கின்ற காலம் போய் கட்சி எப்படியெல்லாம் தோற்கடிக்கலாம் என்று அறை போட்டு சிந்திக்கிறார். அவர் தான் எடப்பாடி. அதனால் அவருடைய தலைமை இருக்கிற வரைக்கும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வளரவே முடியாது, தோல்விகளை தான் வரிசையாக சந்திக்கும் என்று
இப்பொழுது இரண்டாம் கட்ட தலைவர்களும் புரிந்து கொள்ள துவங்கி விட்டார்கள். யாரோட தலைமை வந்தா அது ஏடிஎம்கே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்கா நிற்கும்? யாரோட தலைமை? அவருடைய உள்கட்சி விவகாரம், அவருடைய உள்கட்சி சமாச்சாரம், நாம எப்படி பேச முடியும்? இல்ல ஒருவேளை இவங்க உடைஞ்சிருக்காங்களே, எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா சரியாயிருமா? அதிமுகவுடைய தொண்டர்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது சற்று தெருவில் வேலை நடக்கும், தொய்வில்லாமல் வேலை செய்வார்கள். இரட்டை இலை ஜெயலலிதா எம்ஜிஆர் என்று கருதியவர்கள் எப்படி காங்கிரஸுக்கு இன்றைக்கும் நாடு முழுவதும் வாக்காளர்கள் இருக்கிறார்களோ, தோற்றாலும் கூட எப்படி திமுகவுக்கு வாக்காளர்கள் இருக்கிறார்களோ அப்படி அதிமுகவுக்கும் வாக்காளர்கள் இருக்காங்களா சார்? இப்ப வரைக்குமே இருக்காங்களா சார்? அவங்கெல்லாம் ஓட்டு போடாமல் இருக்கிறது, நொந்து போயிருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். அப்போ ஓட்டு போட்டாங்கன்னா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் பின்னுக்கு தள்ளப்படும். இப்ப விக்கிரவாண்டியில கூட எலெக்ஷன் நடந்துருச்சு சார். அப்ப ஏன் சார் இபிஎஸ் ஐயா அவர்கள் பின்வாங்கினார், புறக்கணிச்சார், எலெக்ஷனுக்கு நாங்க வர மாட்டோம்? என்ன காரணம்? பிஜேபி முன்னாடி வந்துடக்கூடாது அப்படிங்கிற பிளானா, இல்ல என்னதான் பிளான் அந்த இதுல? நின்னா இந்த தேர்தலும் தோற்று விட்டா இது 12வது முறையான ஒரு டஜன் தேர்தலில் தோத்துட்டார் என்ற ஒரு பழிச்சொல் அவரை சேரும். ஒரு டஜன் தேர்தல்? ஆமா, ஏன்னா நம்ம ஈரோடு கிடைக்கல பார்த்தோம். இப்போ வந்து அவர் என்ன சொன்னார், சிறுபான்மை ஓட்டு கிடைக்கல பிஜேபியோட சேர்ந்தனால. அப்போ சிறுபான்மை ஓட்டோடு அங்கே வெற்றி பெறணும் இல்லையா, 2வது இடமாவது வரவேன்ற முயற்சி எடுக்கணும் இல்லையா, எடுக்கிறேன், தேர்தலில் போட்டிடுறேன். அந்த அதிமுக இன்றைக்கு மக்களுக்கு அதிமுகவை அறிந்திருக்கிறார்கள், எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள், இரட்டை இலையை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அங்கீகாரம் எப்பொழுது வந்தது என்று சொன்னால் இடைத்தேர்தலிலே தான் வந்தது. திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே மாயத்தேவர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த இடைத்தேர்தலில் கிடைத்த வெற்றி தொடர் வெற்றியாக எம்ஜிஆருக்கு மாறியது. இடைத்தேர்தல் அதிமுகவுக்கு அவ்வளவு முக்கியமானது. அதை கூட இவங்க நிற்கல. 2வது இடம் இது சரியான முடிவு தான் நினைக்கிறீங்களா? நிக்காம போனது சரியான முடிவா? மிக மிக கொடூரமான தவறான சுயநல முடிவு. சரியான முடிவெல்லாம் கிடையாது, இது சுயநல முடிவு. அதுக்கு நடுவுல எதுக்கு நாம் தமிழர் கட்சியை உள்ள இழுத்து நாங்க இவங்களுக்கு ஆதரவு தரப்போம் அப்படிங்கிற ஒரு சில நாடகம் எல்லாம் நடந்தது? அது ஏன் அப்படி நடந்தது? அது வந்து பாஜகவுடன் பாமக சேர்ந்து விடுகிறது, விஜயகாந்த் கட்சியும் போய்விடுமோ என்று கடைசி வரை அவங்க யாருக்கு பார்க்க போவாங்கன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது சீமான் என்னோடு வந்து விடுவார், திருமாவளவன் என்னோடு வந்து விடுவார், கம்யூனிஸ்டுகள் என்னோடு வந்து விடுவார்கள், திமுக கூட்டணியில் சில கட்சிகள் என்னோடு சேருவார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தேமுதிகவை தக்க வைத்துக் கொள்ளலாம், மூப்பனார் அவர்களுடைய வாசனுடைய கட்சியை கூட தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் கருதி இருக்கலாம். இப்போ விஜயகாந்த் அவர்கள் இறப்புல வந்த கூட்டத்தை பார்த்துட்டு தானே அவங்க 5 சீட்டை கொடுத்தாங்க. ஆமா, அந்த அவங்களோட தெய்வம் இருக்குல்ல. இப்போ இவ்வளவு தூரத்துக்கு நிக்கிறாங்கன்னா, இத்தனை பெர்சன்டேஜுக்கு நிக்கிறாங்கன்னா அவங்களோட தெய்வம் இருக்குல்ல. இல்ல 10 ஓட்டுனா கூட தேர்தலில் ஓட்டுதாங்க. அதான் சொல்ல வந்தேன், அரசியல் காரணங்களுக்காக அல்ல வெற்றி, கொள்கைக்காக அல்ல தேர்தலில் சந்திக்கிறது. தேர்தல் சந்திப்பு என்பது கூட்டணி எண்ணிக்கையின் அடிப்படையில் தான். யார் அதிகமான வாக்குகள் வாங்குகிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அதைத்தான் கணக்காக பார்ப்பார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களுடைய கொள்கை, தங்களுடைய மக்கள் நலத்திட்டங்கள் இவற்றையெல்லாம் நாம் அமல்படுத்த முடியும், நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். ஆட்சிக்கு வராமல் கொண்டு வர முடியாது. அதனால தான் பாரதிய ஜனதா கூட கூட்டணிக்கு விரும்பும். அவர்கள் உறுதியாக இல்லாத இடத்துல கூட்டணிக்கு விரும்பும். ஏன்னா நான் ஆட்சிக்கு வந்தால்தான் அவர்கள் கருதியதை செய்ய முடியும், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஆட்சிக்கு வரணும்னா கூட்டணி இருந்தாதான் வர முடியும். அதிகாரத்தை பிடிக்கணும்னா கூட்டணி இருந்தாதான். இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில